வணக்கம். தமிழ்நாட்டின் 2026ஆம் ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் பற்றி நீங்க அனுப்பின தகவல்களை வச்சு நாம இன்னைக்கு சும்மா ஆழமா அலச போறோம். இது வெறும் எப்படி செக் பண்றதுன்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா உங்க ஆதாரங்கள்ல ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. ஆமா, கரெக்ட். இந்த முறை தமிழ்நாடு முழுக்க சுமார் 97 லட்சம் வாக்காளர் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு. என்னது 97 லட்சமா? ஆமா, இது ஏதோ சின்ன திருத்தம் இல்ல. கிட்டத்தட்ட 1 கோடி பேர். இது ஒரு சின்ன நாட்டின் மக்கள் தொகைக்கு சமம். அவங்களுடைய ஓட்டுரிமை இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஐயோ. அதனால நாம இன்னைக்கு பேச போறது வெறும் டெக்னிக்கல் ப்ராசஸ் பத்தி இல்ல. ஒவ்வொருத்தரும் தங்களோட ஜனநாயக உரிமையை எப்படி உறுதி செஞ்சுக்கணுங்கிற ஒரு முக்கியமான காரணத்தை பத்தி. 1 கோடி பேரா? நம்பவே முடியல. அப்போ நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அல்லது டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் அப்படின்னா என்ன? இது இறுதி பட்டியலா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வரைவு அப்படின்னாலே அது ஒரு முதல் படி, ஒரு அச்சுப்பொறி மாதிரி தான். தேர்தல் ஆணையம் இதுதான் எங்க கிட்ட இப்போதைக்கு இருக்கிற லிஸ்ட். இதுல ஏதாவது தப்பு இருக்கா, பேர் விடுபட்டிருக்கா, இல்ல தேவையில்லாத பேர் இருக்கான்னு நீங்க தான் பார்த்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தான். அப்ப இது ஒரு தற்காலிக பட்டியல். ஆமா, ஒரு தற்காலிக பட்டியல். அப்ப இது ஒரு ஆடிட் மாதிரி நம்ம சரி பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, இதுக்கு காலக்கெடு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜனவரி 1, 2026 தகுதி நாளா வச்சு இந்த பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. அதாவது அன்னைக்கு 18 வயசு முடியறவங்களும் பேர் சேர்க்கலாம், அப்படிதானே? ஆமா, கரெக்ட். அன்னைக்கு 18 வயசு பூர்த்தியாகிறவங்க கூட பேர் சேர்க்கலாம். டிசம்பர் 19, 2025ல இந்த வரைவு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரியில இறுதி பட்டியல் வெளியாகும். ஓஹோ. இந்த இடைப்பட்ட காலம் தான் உங்களுக்கான கோல்டன் விண்டோ. இந்த நேரத்துல தான் நீங்க முழிச்சுக்கிட்டு உங்க பேரை செக் பண்ணணும், இல்லனா சேர்க்கணும். சரி, இந்த 1 கோடி பேர்ல நாம ஒருத்தரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம பேரை எப்படி செக் பண்றது? உங்க ஆதாரங்களின்படி ஆன்லைன்லயே சுலபமா பண்ணலாம்னு தெரியுது. ஆமா, 2 முக்கிய வழிகள் இருக்கு. முதல் வழி கொஞ்சம் ஆழமானது. உங்க பகுதியோட முழு வாக்காளர் பட்டியலையும் ஒரு PDF ஃபைல டவுன்லோட் பண்ணி பாக்குறது. ஓகே, அது எப்படி பண்றதுன்னு சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் டெக்னிக்கல் விஷயங்கள கொஞ்சம் தடுமாறுவாங்க. புரியுது. ரொம்ப சிம்பிள். election.tngov.in அப்படிங்கிற தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்க்கு போகணும். election.tngov.in. சரி. அங்க போனதும் முகப்பு பக்கத்திலேயே டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் SIR 2026 அல்லது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்னு ஒரு லிங்க் கண்ணுல படும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் அது நம்ம கிட்ட சில விவரங்கள் கேட்கும் இல்லையா? மாவட்டம், சட்டமன்ற தொகுதி மாதிரியான விஷயங்கள். அதேதான். உங்க மாவட்டம், உங்க சட்டமன்ற தொகுதி இதையெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க மனுஷன் தானான்னு செக் பண்றதுக்கு ஒரு கேப்சா கோட், அதாவது வையா நெளியா சில எழுத்துக்களும் எண்களும் இருக்கும், அதை சரியா டைப் பண்ணணும். சரி. இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் வெப் ஃபார்ம் ப்ரொசீஜர் தான். இதெல்லாம் முடிச்சதும் ஒரு பெரிய லிஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அதுல நம்ம ஊரை எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்ட். உங்க தொகுதிக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குச்சாவடிகளோட பட்டியலும் பாகம் எண், அதாவது பார்ட் நம்பர் வச்சு வரும். பாகம் எண்ணா? ஆமா, இந்த பாகம் எண் அப்படிங்கிறது உங்க போலிங் பூத்கான ஒரு பிரத்யேக எண். உங்களுக்கு உங்க பாகம் எண் தெரிஞ்சா நேரடியா போயிடலாம். தெரியலனாலும் கவலைப்பட வேண்டாம். பக்கத்துலயே உங்க ஊர் பேரு, தெரு பேரு இருக்கும். அதை வச்சு உங்க வாக்குச்சாவடியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. பாகம் எண்ணை கண்டுபிடிச்ச பிறகு ஒரு PDF ஃபைல டவுன்லோட் பண்ணணும். அந்த PDFல என்னவெல்லாம் இருக்கும்? அது வெறும் பெயர் பட்டியல் மட்டும்தானா? அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. அது வெறும் பெயர் பட்டியல் இல்ல, அது உங்க வாக்குச்சாவடியோட ஒரு மினி பயோடேட்டா. அப்படியா? ஆமா. உங்க வாக்குச்சாவடியில மொத்தம் எத்தனை வாக்காளர்கள், அதுல எத்தனை ஆண்கள், பெண்கள், உங்க போலிங் பூத் எந்த ஸ்கூல்ல இருக்கு, அந்த பில்டிங்கோட போட்டோ வரைக்கும் அதுல இருக்கும். அட, இது நல்லா இருக்கு. நம்ம நெய்பர்ஹுட்டோட ஒரு வோட்டர் டாசியர் மாதிரி. அப்புறம் வாக்காளர் பட்டியல் இருக்குமா? ஆமாம். அதுக்கு கீழே தான் வரிசை எண், உங்க போட்டோ, பெயர், அப்பா பெயர், வீட்டு நம்பர், வயசு, பாலினம், அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க வாக்காளர் அடையாள அட்டை எண், அதாவது எபிக் நம்பர் அப்படின்னு எல்லா விவரங்களும் இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு வாக்குச்சாவடியில 1000 பேர் இருப்பாங்களே, அவ்வளவு பெரிய PDFல என் பேர் எப்படி தேடுறது? நான் பாட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கணுமா? அதுவே பெரிய வேலையாச்சே. நல்ல கேள்வி. இதுதான் இந்த முறையில இருக்கிற ஒரு சின்ன சவால். ஆனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன அது? நீங்க கம்ப்யூட்டர்ல அந்த PDF ஓபன் பண்ணா Ctrl+F பிரஸ் பண்ணி உங்க பேரை டைப் பண்ணி தேடுனா அது உடனே உங்க பேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். ஓ, சர்ச் ஆப்ஷன். ஆமா, மொபைல்லயும் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஆனா நீங்க கேட்ட மாதிரி எனக்கு இவ்வளவு விவரம் வேணா, என் பேர் இருந்தா இல்லையான்னு ஒரு எஸ் ஆர் நோ பதில் உடனே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆமா ஆமா அதுக்கு இன்னொரு சுலபமான வழியும் இருக்கு. ஆமா, அதுதான் எனக்கு வேணும். அந்த ரெண்டாவது வழி என்ன? அதே வெப்சைட் முகப்பு பக்கத்துல சர்ச் யோர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட் அப்படின்னு தனியாவே ஒரு லிங்க் இருக்கும். அது ஒரு நேரடி தேடல் வசதி. ஓ, அதுல எப்படி தேடலாம்? அதுல 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு உங்க EPIC நம்பர், அதாவது வாக்காளர் அட்டை எண்ணை வச்சு தேடுறது. இதுதான் ரொம்பவும் துல்லியமான வேகமான வழி. சரி. ரெண்டாவது உங்க பெயர், அப்பா பெயர், மாவட்டம் மாதிரி சில விவரங்களை கொடுத்து தேடலாம். மூணாவது உங்க மொபைல் நம்பரை வாக்காளர் அட்டையோட இணைச்சிருந்தா அதை வச்சும் தேடலாம். அப்போ எபிக் நம்பரை டைப் பண்ணி தேடுனா என்ன ஆகும்? உங்க எபிக் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணும்போது கீழே உங்க பெயர், பாகம் எண், வாக்குச்சாவடி விவரங்கள்லாம் வந்துருச்சுன்னா சூப்பர், உங்க பெயர் பட்டியல்ல பத்திரமா இருக்குன்னு அர்த்தம். நிம்மதியா இருக்கலாம். ஆமா. ஒருவேளை நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அங்கதான் நாம உஷாராகணும். அப்போ பெயர் இல்லைன்னு அர்த்தமா? உங்க பெயர் வரைவு பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இதுதான் அந்த 97 லட்சம் பேருக்கு வந்திருக்குமா? சரி, ஒரு நிமிஷம். நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்தா உடனே பெயர் நீக்கப்பட்டுடுச்சுன்னு அர்த்தமா? ஒருவேளை நான் என் பேரை தப்பா டைப் பண்ணியிருந்தா, இல்ல சர்வர் எரரா இருந்தா என்ன பண்றது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்றது நல்லது. உங்க எபிக் நம்பரை சரியா டைப் பண்ணீங்களான்னு பாருங்க. இல்லனா பேர் வச்சு தேடுற ஆப்ஷனை முயற்சி பண்ணி பாருங்க. எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணியும் அதேதான் வருதுன்னா? எல்லா வழியிலயும் முயற்சி பண்ணியும் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட்னு வந்தா அப்போ உங்க பெயர் நீக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகிடுது.
அப்பதான் அசல் விஷயத்துக்கே வரும். ஒருத்தரோட பெயர் ஏன் நீக்கப்படுது? நான் அதே ஊர்ல தான் இருக்கேன், ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் என் பெயர் எப்படி லிஸ்ட்ல இருந்து போகும்? இந்த 97 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதுக்கு என்ன காரணமா இருக்கும்? உங்க ஆதாரம் இதுக்கு சில தெளிவான காரணங்களை சொல்லுது. நாம நினைக்கிற மாதிரி இது தானா நடக்காது. முதல் காரணம், ஒருவர் இறந்து விட்டால் இறப்புச் சான்றிதழ் அடிப்படையில பெயர் நீக்கப்படும். இது இயல்பானது. சரி, அது நியாயம்தான். இரண்டாவது, ஒருத்தர் நிரந்தரமா வேற ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டா. உதாரணமா, சென்னையில இருந்து திருச்சிக்கு வீடு மாறிட்டா, சென்னையில அவங்க பெயர் நீக்கப்படும். இது கூட நியாயமா தான் தெரியுது. ஆனா வேற என்ன காரணங்கள் இருக்கு? அடுத்த காரணம், போலி வாக்குகளை தடுக்கிறதுக்காக. ஒருத்தருக்கு 2-3 இடத்துல வாக்காளர் அட்டை இருந்தா சரிபார்ப்புக்கு பிறகு ஒரு பெயரை தவிர மத்ததை நீக்கிடுவாங்க. ஓகே. ஆனா மிக முக்கியமான, பலரும் பாதிக்கப்படுற ஒரு காரணம் இருக்கு. அதுதான் தேர்தல் அதிகாரிகள் வீடு வீட கணக்கெடுப்புக்கு வரும்போது நடக்கிறது. கணக்கெடுப்பா? அது எப்ப நடக்கும்? வருஷா வருஷம் இந்த சரிபார்ப்பு நடக்கும். பூத் லெவல் ஆபீசர், அதாவது BLO அப்படின்னு சொல்லப்படுற அதிகாரி ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறவங்க அங்கதான் குடியிருக்காங்களான்னு சரிபார்ப்பார். சரி. நீங்க வேலைக்காக வெளியூர் போயிருந்தாலோ இல்ல அந்த நேரம் பார்த்து வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது போயிருந்தாலோ அவர் 2-3 தடவை வந்து பார்த்துட்டு இந்த முகவரியில இவர் இல்லைன்னு குறிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நான் வேலைக்கு போற நேரத்துல அதிகாரி வந்துட்டு போனா என் ஓட்டு உரிமையே பறி போயிடுமா? இது என்ன நியாயம்? அப்ப அந்த பொறுப்பு முழுக்க நம்ம மேலதான் இருக்கா? இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய யதார்த்தம். சிஸ்டம் இன்னும் அந்த அளவுக்கு முழுமையா தானியங்கமாகல. அந்த அதிகாரி கொடுக்கிற ரிப்போர்ட் அடிப்படையில தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். கொடுமையா இருக்கே. உங்க ஆதாரத்துல ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இருக்கு. ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல அந்த அதிகாரிக்கு உள்ள போக செக்யூரிட்டி அனுமதி கொடுக்கல. அதனால அவர் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த பல பேரோட பெயரை சரிபார்க்க முடியவில்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. விளைவு, அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த பலரோட பெயர் அடுத்த வரைவு பட்டியல்ல காணாம போச்சு. அட கொடுமையா. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்களால தான் இந்த 97 லட்சத்துல ஒரு பெரும் பகுதி நீக்கப்பட்டிருக்கலாம். அப்போ நம்ம பகுதியில யார் யார் பெயர் நீக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வசதி இருக்கா? நிச்சயமா, இது ஒரு நல்ல வசதி. அதே தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல டி-ஷிஃப்டட் டெட் எலக்டோரல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். டி-ஷிஃப்டட் டெட் எலக்டோரல். ஆமா, இதுல டி அப்படிங்கிறது டிலீட்டட் அப்படிங்கிறது குறிக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க தொகுதி பாகம் என்ன கொடுத்தா உங்க வாக்குச்சாவடியில நீக்கப்பட்ட பெயர்களோட முழு பட்டியலையும் பார்க்கலாம். ஓஹோ. அதுல அவங்க பெயர் ஏன் நீக்கப்பட்டதுங்கிற காரணமும் சுருக்கமா போட்டிருக்கும். டெட், ஷிஃப்டட் அப்படின்னு. சரி, இப்ப என் பேர் இல்லன்னு நான் உறுதி பண்ணிட்டேன். அடுத்து என்ன? நான் என்ன செய்யணும்? இனிமே என் பேரை சேர்க்கவே முடியாதா? நிறைய பேர் இதனால பதட்டம் ஆயிடுவாங்களே. பதட்டப்பட தேவையே இல்ல. அதுக்கு தான் இந்த வரவு பட்டியல் கால அவகாசம். உங்க பெயர் நீக்கப்பட்டிருந்தா நீங்க படிவம் 6, அதாவது ஃபார்ம் 6 மூலமா மீண்டும் ஒரு புதிய வாக்காளரா பதிவு செய்ய விண்ணப்பிக்கணும். என்னது? புதிய வாக்காளரா? நான் ஏற்கனவே பல வருஷமா ஓட்டு போட்டிருக்கேன். என்ன எதுக்கு புதுசா விண்ணப்பிக்க சொல்றாங்க? என் பேரை திரும்பவும் லிஸ்ட்ல சேர்க்க சொல்லி ஒரு மனு கொடுத்தா போதாதா? நல்ல கேள்வி. சட்டப்படி ஒரு முறை வாக்காளர் பட்டியல்ல இருந்து ஒரு பெயர் நீக்கப்பட்டுட்டா அவங்க ஒரு புதிய வாக்காளர் மாதிரி தான் கருதப்படுவாங்க. அப்படியா? ஆமா, அவங்களோட பழைய பதிவு ரத்தாகிடும். அதனாலதான் முகவரி சான்று, வயது சான்று எல்லாம் கொடுத்து முதல்ல இருந்து விண்ணப்பிக்க வேண்டியிருக்கு. இது திருத்தம் பண்றது இல்ல, புதுசா பதிவு பண்றது. ஓ, அப்ப இதுதான் நடைமுறை. ஆமா, இது ஆன்லைன்லயே சுலபமா பண்ணிடலாம். சரி, பெயர் நீக்கப்பட்டதுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பா? இல்ல வேற ஏதாவது திருத்தங்கள் பண்ணலாமா? உதாரணத்துக்கு என் போட்டோ சரியில்லை, இல்ல என் வீட்டு நம்பர் தப்பா இருக்கு. எல்லா விதமான திருத்தங்களையும் இந்த நேரத்துல செஞ்சுக்கலாம். முகவரி மாற்றம், தொகுதிக்குள்ளேயே வாக்குச்சாவடி மாற்றம், பெயர் திருத்தம், போட்டோ மாற்றம், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி படிவங்கள் இருக்கு. இந்த கால அவகாசத்தை ஒரு முழுமையான வோட்டர் ஐடி கிளீனப் வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ நாம இந்த உரையாடல்ல இருந்து கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக ஒரு முறை தொகுத்து சொல்றேன். முதல்ல, தமிழ்நாட்டின் 2026ஆம் ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 97 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஆமா. ரெண்டாவதா, election.tngov.in வெப்சைட்க்கு போய் PDF டவுன்லோட் பண்ணியோ அல்லது சர்ச் யோர் நேம் வசதியை பயன்படுத்தியோ உங்க பெயர் பட்டியல்ல இருக்கான்னு உடனடியா செக் பண்ணுங்க. இதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. கடைசியா, ஒருவேளை உங்க பெயர் விடுபட்டிருந்தா பதட்டப்படாம பிப்ரவரி மாசம் இறுதி பட்டியல் வரதுக்குள்ள படிவம் 6, அதாவது ஃபார்ம் 6 மூலமா ஒரு புதிய வாக்காளரா உங்களை பதிவு செஞ்சுக்கோங்க. இது உங்க ஜனநாயக கடமையை செய்வதற்கான முதல் படி. கரெக்ட். நாம இப்போ இந்த செயல்முறையோட தொழில்நுட்ப விஷயங்களை பார்த்துட்டோம். ஆனா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான தரவுகளை சரிபார்த்து லட்சக்கணக்கான பேர்களை சேர்த்து நீக்கி திருத்தி ஒரு மாநிலத்தோட தேர்தல் பட்டியலை சுத்தமா பராமரிக்கிற இந்த பிரம்மாண்டமான பணி எவ்வளவு பெரிய சவால் நிறைந்தது. ஆமா, இது ஒரு பக்கம் தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் களப்பணியாளர்கள், இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி குடிமகன்னு எல்லோரும் சேர்ற ஒரு பெரிய ஜனநாயக பயிற்சி மாதிரி தெரியுது. கரெக்ட். இது வெறும் சாஃப்ட்வேரும் டேட்டாபேஸும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஒரு பூத் லெவல் ஆபீசர் ஒரு சின்ன கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் நடந்து போறதுல இருந்து டேட்டாவை செக் பண்ற அதிகாரி வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோட உழைப்பு இதுல இருக்கு. உண்மைதான். நீங்க உங்க பேரை செக் பண்ற அந்த 5 நிமிஷம் இந்த மாபெரும் ஜனநாயக அமைப்போட முதுகெலும்ப பலப்படுத்துற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான பங்களிப்பு.